பிரகலாதன் தன் தந்தையிடம் எல்லோருக்குமே குருவாக இருப்பவர், இறைவனாக இருப்பவர் நாராயணர் என்று தெளிவாக கூறினான். இதை கேட்டவுடன் இரண்யாட்சியின் மனநிலையை சொல்லவும் வேண்டுமா? மூடனே, எல்லையில்லாமல் தற்புகழ்ச்சி செய்து கொண்டு நீ சாகத்தான் விரும்புகிறாய். என்னை தவிர வேறு ஒருவன் உலகத்திலே தலைவனாக இருக்கிறான். அவன் எங்கிருக்கிறான் என்று சீறினார். அவர் எங்கும் இருக்கிறாய் என்று சொன்னார் பிரகலாதன். அப்படியான இந்த தூணில் ஏன் இல்லை என பக்கத்தில் பெரிய தூணை காட்டினான். இரண்யகசிபு தான் உயிரற்ற மரத்தினால் ஆனது சரியானபடி பிரகலாதனை மடக்கிவிட்டோம் என்று பிரகலாதன் தூணை பார்த்தான். அங்கே பகவான் அவனுக்கு தெரிந்தார். பிரகலாதன் நமஸ்கரித்து இங்கே இருக்கிறார் என்றான். அப்படியா? இப்படி கண்டபடி பேசுகின்ற உன் தலையை வெட்டி போடுகிறேன். எவனும் வந்து உன்னை காப்பாற்ற பார்க்கிறேன் என்று கத்தியை ஓங்கி கொண்டு தன்னுடைய ஆசனத்தில் இருந்து வந்தவன் அடுத்திருந்த தூணை கையால் பலமாக குத்தினான். அப்போது அந்த தூணிலிருந்து மிக பயங்கரமான சத்தம் ஏற்பட்டது. பகவான் நரசிம்மராவ் அதிலிருந்து வெளிப்பட்டார். இரண்யகசிபு இது என்ன மனிதனும் இல்லை மிருகனும் என்று யோசித்தான். உருவாக்கப்பட்ட தங்கம் போல மஞ்சளாகவும் பயங்கரமாக உள்ள கண்கள், பிரகாசிக்கின்றன ஜடைகள், விடரி முடிகள், பெரிய பற்கள், கத்திமுனை போல கூர்மையாக கத்தியை போல அசையும் நாக்கு, நெறித்த புருவங்கள், பயங்கரமாக காட்சியளித்த திருமுகம், உயரமான அசையாத மேல் நோக்கிய காதுகள், மலையின் குகை போல் இருந்த திறந்தப்பட்ட வாயும் மூக்கும் திறப்பதால் பயத்தை தருவாய்ந்த மோவாய்க்கட்டைகள், ஆகாயம் அளவிய உடம்பு, சிறிய ஆனால் பருத்த கழுத்து, அகன்ற மார்பு, சிறுத்த இடை, சந்திர ஒளியைப் போல வெளுப்பான உடல் முடிகள், 4 புறங்களிலும் நீட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான கைகள், அதிலிருந்து நகங்களே ஆயுதங்கள் என தோன்றிய நரசிம்மத்தை கண்டு கதையை ஓங்கிக் கொண்டு எதிர்த்து வந்தான் இரண்யகசிபு. கருடன் பாம்பை பற்றுவது போல விளையாட்டாக அவனை கரத்தால் பற்றினார் நரசிம்ம பகவான். அவனும் அவர் கரத்திலிருந்து நழுவி வெளிப்பட்டான். அதை பார்த்து தேவர்கள் பதறிப்போனார்கள். அந்த சனத்தில் அவர்களுக்கு பகவான் மேல் இருந்த நம்பிக்கையுடைய இரணியன் பலத்தில் அதிக நம்பிக்கை இருந்தது. அவர் மற்றும் இரணியனும் வெளிவந்து தன் சாமர்த்தியம் என்று நினைத்தான். பகவான் விளையாட்டுத்தனமாக விட்டார். இறக்கி பிடித்திருந்தால் அதற்குள் செத்திருப்போம் என்ற நினைப்பு அவனுக்கு வரவில்லை. போதாதற்கு தன் பராக்கிரமத்தை கண்டு அந்த நரசிம்மர் பயந்து விட்டார் என்று நினைத்தான். எனவே இம்முறை கத்தியும் கேடத்தையும் தூக்கி கொண்டு எதிர்க்கு வந்தான். கழுகு போன்ற வேகத்தோடு மேலும் கீழும் தாவி யுத்தம் செய்தான். பகவான் நரசிம்மன் உக்கரமான சப்தத்தால் பயங்கரமான அட்டகாசம் செய்து அவனை பிடித்தார். பின் அந்த சபை வாயிலில் அவனை தன் தொடையில் போட்டுக்கொண்டு நகங்களால் அவன் உடலை சிரமமின்றி விளையாட்டாக கிழித்தார். நரம்புகளை எடுத்து மாலையாக அணிவித்தார். அப்போது ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் அவரை தாக்க வந்தார்கள். நரசிம்மர் அந்த இரண்யகசிபை விட்டு நாலாப்புறமே கையில் நீட்டி நகங்களால் அவர்களை எல்லாம் கொன்றார். வானளாவிய உயர்ந்து இவர் நின்றதால் இவர் தம் பிடரி முடிகளை செலுத்த போது வேகங்கள் சிதறடிக்கப்பட்டன. இவருடைய மூச்சு காற்றினால் சமுத்திரம் கலங்கியது. இவரது சப்தத்தை கேட்டு பயந்த திக் யானைகள் பெரிதாக கர்ச்சித்தன. இந்த சத்தத்தோடு அந்த சத்தமும் சேர்ந்தது. இவரது காலால் அழுத்தப்பட்ட பூமி ஆடியது. மலைகள் மேலே கிளம்பின. இவரது தேஜஸ் எங்கும் நிரம்பியதால் அந்த வழியில் ஆகாயம் திசைகளும் தெரியவில்லை. அப்படியே சென்று சிம்மாசனத்தில் அமர்ந்தார் நரசிம்மர். கோபத்தோடு பயங்கரமான சிம்மாசனத்தில் அமர்ந்து அவரை அணுக எவருக்கும் துணிவு வரவில்லை. தேவ மகளிர் மேலிருந்து புஷ்பங்களை வர்ஷித்தார்கள். ஆகாயத்தில் துந்துவிகள் முழுகின. அசுர பெண்கள் நடனமாட்டினார்கள். கந்தர்வர்களும் பாடினார்கள். கீழே அவரை நெருங்கத்தான் ஒருவருக்கும் துணிவு வரவில்லை. தனியாக போய் அவரை அதிகம் நெருங்காமலும் அதே சமயம் அதிக தொலைவில் இருந்தும் அவரை பார்த்து துதித்தார்கள். முதல் பிரம்மதேவர் துதித்தார். அவருக்கு நரசிம்மர் தேஜஸை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை எடுத்து ருத்ர துதித்தார். 1000 சதுரயுகங்களும் முடிவு நேரம்தான் உம்முடைய கோபத்துக்கு தக்க நேரம். இப்போது கோபத்தை விடுங்கள். அசுரன் இறந்து விட்டான். அவன் மகனும் உமது பக்தமாய் பிறகலான் இதோ இருக்கிறான். அவனை காப்பாற்றுவீராக என்றார். பிறகு இந்திரன் தங்கள் கொடிய அசுரனை கொன்ற தாமரை போன்றதும் தங்கள் வசிப்பிடமுமாகிய எங்கள் இதயங்கள் சந்தோஷத்தில் மலர் செய்து விட்டீர்கள் என்று புகழ்ந்தார். அடுத்து முனிவர்கள் துதித்தார்கள். ஆதி தெய்வமே, இந்த அசுரனுடைய தொந்தரவு நீங்கியது. இனி தங்களுடைய தேஜஸின் சொரூபமாக இருக்கிற தவத்தை நாங்கள் செய்வோம். அனுமதி பெற்றோம், வணங்குகிறோம் என்றார்கள். அடுத்து புத்திரர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிராத விண்டதையும் எள்ளு தர்ப்பணிகள் இந்த அசுரனை இதுவரை எடுத்துக்கொண்டான். அதை பலாத்காரமாக சாப்பிட்ட கொடுத்த இவன் வயிற்றை தாங்கள் கிழித்த போது அந்த பிண்டங்கள் எள்ளு தர்ப்பணங்கள் எங்களுக்கே கிடைத்தது.
என்று அவர்கள் வணங்கி துதித்தார்கள். சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், பிரஜாபதிகள், கந்தர்வர்கள், சாரணர்கள், லட்சியர்கள், கிம்புருஷர்கள், துதிப்பாடகர்கள், கிண்ணறர்கள், விஷ்ணு சபையினர், மொத்தத்தில் எல்லோருமே கொஞ்ச தூரத்திலே இருந்து தான் துதித்தார். கோப ஆவேசம் இருந்த அவரை நெருங்க எவருக்கும் துணிவு. லட்சுமி பிராட்டியும் இதற்கு தன் நாதனை இந்த கோலத்தில் பார்த்ததில்லை என்பதால் நரசிம்மரை பார்த்து சந்தேகம் கொண்டு அருகில் செல்லவில்லை. இப்படியே நிலைமை நீடித்தால் இதற்கு முடிவுதான் என்ன? பிரம்மதேவர் பிரகலாதனை குழந்தாய், உன் தந்தையிடம் நீ கொண்ட கோபம் தனியாமல் இருக்கின்ற பிரபுவை சமாதானப்படுத்த அருகில் போ என்றார். பிரகலாதனுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அப்படியே செய்கிறேன் சொல்லி சிரம் மீது கரங்களை குவித்துவிட்டு நரசிம்மன் நெருங்கி சாஷ்டா விழுந்து வணங்கினான். தன் காலடியில் விழுங்கிய பிரகலாதனை எழுப்பிய நரசிம்மன் அவன் சிரசின் மீது தனக்கு திருக்கரத்தை வைத்து ஆசீர்வதித்தார். உடல் சிறுக்க ஆனந்த கண்ணீர் பிறகு பகவான் காமரை திருப்பாய் தன் மார்பில் வைத்து கொண்டான். அவரையே பார்த்தபடி துதித்தான். முனிவர்களும் ஞானர்களும் பிரம்மா முதலான தேவர்களும் இப்போது கூட யாரும் பிரவாகம் போல் பெருகும் வார்த்தைகளால் ஆராதிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட நாராயணராகிய தங்களை அசுரகுலத்தில் பிறந்து நான் சந்தோஷப்பட தகுந்தவனா என்ன என்ற மேலே சொன்ன செல்வம் 12 பெற்றிருக்கும் பக்தியில் பிராமண இந்த அளவிலே அவனுடைய பதம் முடிந்தது. எல்லோருக்குமே இறைவனை வார்த்தை பார்த்தவர்கள், கேட்டவர்கள், படித்தவர்கள் அனைவருக்குமே நல்ல அந்த நாராயணருடைய அருள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.